எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? தொண்டை கட்டிக்கிச்சு மக்களே, அதனால் வீடியோ போட முடியலனால நான் வீடியோ போடலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா சொல்லுங்கள் என்னது தொண்டையில் ஸ்ட்ரோக்கு. ஆமாம், ஆக்சுவலாக இப்போ என்ன நான் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நேற்று லைவில் வந்து எனக்கு யாரோ அந்த மன்னார்குடி பொண்ணு அவங்க ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதை வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேருங்க சீரியஸ்லி வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, இன்னொருத்தர் அசிங்கமாக திட்டுறது, இந்த மாதிரி ஒரு சில பேர் ட்ரெண்ட் ஆகியிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணவே கூடாது. 2 ரீசனுக்காக நான் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, ஏன் இப்படி பேசணும், இப்படி பேசினா தான் வியூஸ் வரும் அப்படின்ற ஒரு தாட்டை ஃபஸ்ட்டு உடைக்கணும். செகண்ட் ஒன் வந்து யாரையும் பேசலாம். யூடியூப்பை பொறுத்தளவுக்கு அதுக்கு அவன் பர்மிஷன் கொடுத்து வச்சுருக்கான். ஆனால் இன்னொருத்தவங்களை வந்து தவறுதலாவோ அதிகமாக கெட்ட வார்த்தை பேசியோ பேசக்கூடாது. அதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது. அந்த வேலையை பார்க்காதீங்க. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் பேசக்கூடிய வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு அருவருப்பு விதமாக இருக்குது. சம்டைம் வந்து இப்போ நீங்கள் உங்கள் லைவை வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ 3000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரு 500 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 500 பேருக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உங்களால் ஏதாவது முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களால் முடியும், ஓகே, நீங்கள் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கீங்க, எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். இது முடியும்னா என்ன பண்ணணும்? உங்கள் சைட்லேருந்து போகணும், ஒரு கேஸு இஷ்யூ பண்ணணும், ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், வச்சுருக்கோம், இந்த மாதிரி பேசக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு. நான் அப்படி தானே பண்ணேன். யோசிச்சு பாருங்கள். யாராச்சும் கெட்ட வார்த்தை பேசி பாருங்கள். சும்மா பேசுங்க. பேச முடியுமா? பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாதுன்றத நான் உறுதிப்படுத்தி அது சம்மந்தமாக கேஸு எஃப்ஐஆர் போட்டு சிஎஸ்ஆர் வாங்கி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன்னா எல்லாமே வந்து எனக்காக மட்டும் கிடையாது மக்களே. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. அசிங்கமாக பேசுனா அடுத்த நிமிஷம் ஸ்ட்ரைக் அடிக்கலான்ற விஷயத்தையும் சொன்னதே நான் தான். இது பெருமை இல்லை, என்னோடய கடமை. ஏன்னா எனக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சு அவங்க பண்ணுறாங்கன்னா அதை கண்டிப்பாக வந்து நான் அதுக்கு ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். நேற்று ஏதோ கமாண்ட் போட்டதை வந்து ஐயனா சொன்னாப்புல. நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் மக்களே. ஒரு ஃபில்ட்ரு பண்ணணும், நம்மளாம் யாருன்னு நம்ம சுட்டி காட்டணும். இவங்க வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, அப்படி தப்பு பண்ணால் அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக நான் வந்திருக்கேன். போட்டுட்டு பேசாதீங்க, சைடில் காமிங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்க என்ன கிடைக்க போக சொல்லுங்கள்? வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களுக்கும் வேஸ்ட் ஆஃப் டைமு, எல்லாத்துக்கும் வேஸ்ட் ஆஃப் டைமு. நீங்கள் ஒரு கெட்ட விஷயத்தை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து யாராச்சும் தப்பு பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நீங்கள் சேனல் ஆரம்பித்து லைவ் வந்து இவங்க அப்பா நம்ம திட்ட போகிறேன், கழுவி ஊற்ற போகிறேன்னு சொல்லணும் அவசியமே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் அதையுமே வந்து பண்ணுறது தவறு. அடுத்து என்ன சொல்லணுன்னா, அக்கா கோயிலுக்கு போயிருக்காங்க, சுமி அக்கா வீட்டில் உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, சிக்கானே என்ன பண்ணுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காரு. இதுக்கு இடையில் வந்து ஒருத்தவங்க ரொம்ப கிடைக்கிற வாரத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் வந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா மக்களே? இவங்க எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வழங்கணும்னா நம்ம அது கண்டிப்பாக பண்ண முடியாது. பட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு க்யூரியாரிட்டி, ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், கண்டென்ட்டு ஓகே, சம்பாதிச்சுடுங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா செலவு பண்ணுங்கள், மக்களுக்கு யாருக்காவது உதவி பண்ணுங்கள். ஆனால் இது கண்டென்ட் இல்லை, இது உண்மை அப்படின்னு சொல்லும்போது தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வர்றது வந்து ரொம்ப தப்பு. ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துறது வந்து ரொம்ப தப்பு. அதை வந்து பண்ணக்கூடாது, நானும் பண்ண மாட்டேன். ஏன்னா கண்டென்ட்டுன்றது வேறு, லைஃப் ஸ்டைல்ன்றது வேறு. நீங்கள் லைஃப்பை உள்ளே கொண்டாந்து அதை உண்மையாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, அது ரொம்ப தவறு. ரெண்டாவது வந்து என்னென்னா, நிறையா பேர் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் வந்து பாஸ்ட் லைஃப்பில் வந்து நிறையா தப்புகள் பண்ணியிருக்காங்க. நிறையா தப்புகளை உடைக்கும் விதமாக வந்து நிறையா விஷயம் நடந்திருக்கு.
எனக்கு காலைல வந்த கமாண்டு இந்த கோயில் பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. முருகன் கோயிலுக்கு போகிறது, திருப்பரங்குன்றம் போகணுன்னு போட்ட கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த கண்டென்ட் என்னன்னு என்கிட்ட கேட்குறாங்க. அவங்கலேருந்து விலகி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க என்ன கண்டென்ட் போடுவாங்கன்றது வந்து எனக்கு தெரியும். அடுத்து என்னாச்சு அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நீங்கள் உங்களோட கணவர் கூட போய் சேரணும், பாலவிநாயகத்தை கூட போய் சேரணும் அக்கா, என்னோடய ரெக்வஸ்ட்டு. 2வது வந்து சிக்காரனும் அவங்க ஃபேமிலி கூட போய் சேரணும். ஏன்னா அவர் வந்து அவங்க பேரன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கார். நல்லா நோட் பண்ணி பாருங்கள், பாசமாக இருக்கார். அப்படின்றப்ப அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்குள்ளே, எனக்கு தெரிஞ்சு அடிமையாக வாழ்கிறது சிக்கானம் தான். ஒரு மிகப்பெரிய அடிமையாக இருக்கிறது முழுக்க சிக்கானம் தான். ஒரு ரவுண்டுக்குள்ளே ஏன் வாழணும்? நீங்கள் ஜாலியாக நீங்கள் போய் ஆரியன் குட்டியை பார்க்கலாம், நீங்கள் போய் உங்கள் ஃபேமிலி கூட பேசலாம், வைக்கலாம். இதுக்கு ஒருத்தவங்க பர்மிஷன் வாங்கணுன்ற போது அப்போயே தெரியலையா இது முழுக்க வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழ் நீங்கள் இருக்கீங்கன்னு? அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் எல்லாரும் சமம், எல்லாத்துக்கும் எல்லாரும் கிடைக்கணும், இயன்றதை செய்யணும் இல்லாதவர்களுக்கே அப்படின்ற மாதிரி. நீங்கள் இது வரைக்கும் உதவி பண்ண பார்த்ததே கிடையாது. அதை பண்ணணும், அதை நான் பண்ண வைப்பேன், பண்ண வைக்கணும் மக்களே. உதவி கேட்குறது மட்டும் கிடையாது, உதவி பண்ணணும். அதை எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து நீங்கள் சூர்யாக்கா வந்து திருப்பரங்குன்றத்துக்கு தனியாக அனுப்பிவிட்டதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு, மிகப்பெரிய ஃபெமிலியர். அவங்க இந்த தமிழ்நாட்டில், ஏன் இந்த உலகத்தில் எங்கள் அக்கா சூர்யா அக்காவை தெரியாத ஆளே கிடையாது. அவங்க எங்கே போனாலும் காரில் தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதான் பழக்கம். திடீர்னு பஸ்ஸில் போனால் எப்படி போக முடியும் சொல்லுங்கள்? அவங்களால கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேக் பெயின், அவங்களுக்கு வந்து இந்த நாய்ஸ் அலர்ஜிலாம் செட் ஆகாது. தூசியாக மூக்கில் போச்சுன்னா டக்குன்னு வந்து இதாகிடும். பஸ்ஸில் க்ரௌடு ஆகாது. ஒரு கூட்டத்துக்குள்ளே போனாங்கன்னா டக்குன்னு ஃபேன்ஸ் வந்து சுற்றிடுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எங்கள் அக்காவுக்கு அவ்வளோ பாதிப்பு இருக்குது. அதனால் வந்து தயவு செஞ்சு அவங்கள தனியாக அனுப்பாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சேஃப்டிக்காக ஒரு எஸ்கார்டு, பிளாக் கார்ட்ஸ் ஏதாச்சும் போட்டால் நல்லாயிருக்கும் சூர்யா அக்காவுக்கு. அவங்க ரொம்ப உண்மைக்கே வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு சாதாரண மனுஷங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் அக்கா. சொல்லும்போது மனசே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பெரிய ராணி மாதிரி வாழக்கூடியவங்க, ராணி மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய ஃபெமிலியர். இந்த உலகம் ஃபுல்லாக தெரிய வச்சு, இந்த உலகமே தெரியும். எங்கள் சூர்யா அக்காலாம் தெரியாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள தனியாக நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. அதுவே ஃபஸ்ட்டு தப்பு. அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஓகே, எனிவே எனக்கு மற்றவங்கள பற்றி பேசணும்னு இஷ்டம் இல்லை. செகண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து உடனே வந்து சுமி அக்கா போய் பார்த்துட்டு வாங்க. லைவ் வர மாட்டுறாங்க, லைவ் வர சொன்னாலும் கேட்கவும் மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது எனக்கே ஒன்றுமே புரியலை. அவங்க லைவ் வரணும். அவங்களோட உறவுகள் 1500 பேர் உறவுகள் இருக்காங்க, அவங்கள பார்க்கணும். அதான் மக்கள் என்னோடய ஆசை. உடனே வந்து போய் அவங்க சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.